நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா லெவலிங்கோட ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு போக போக லெவலிங் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லெவலிங் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இட்ஸ் ஆர்ட் ஆஃப் டிட்டர்மைனிங் a relative height of a point on or below the surface of the earth. அதாவது லெவலிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, எலிவேஷன் ஃபைன் பண்ணுறது. அதாவது ஹைட்டு வந்து ஃபைன் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா எலிவேஷன் அப்படிங்கிறது. இந்த எலிவேஷன் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தோம்னா டம்பி லெவல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. டம்பி லெவல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எலிவேஷன் ஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த டம்பி லெவலாக. ஃபஸ்ட்டு இந்த லெவலிங்கில் பேசிக் ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம். அந்த பேசிக் ப்ரொசீஜருக்கு நமக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா ஃபோர் சைட் ரீடிங் அப்படின்னா என்னன்னு தெரியணும், பேக் சைட் ரீடிங் அப்படின்னா என்னன்னு தெரியணும், இன்டர்மீடியட் சைட் ரீடிங் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லைன் ஆஃப் சைட் ஆர் லைன் ஆஃப் காலிமேஷன், இதுவும் வந்து நமக்கு தெரியணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஃபஸ்ட்டு லெவலிங்கில் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதிலேருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதேமாதிரி நம்ம செமஸ்டர் எக்ஸாமாக எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இது எல்லாமே இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ சப்போஸ் இது வந்து நம்ம கிரவுண்டுன்னு வச்சுப்போமே, இதுதான் வந்து நம்ம வந்து லெவலிங் வந்து இந்த கிரவுண்டில் தான் வந்து நம்ம கேரி அவுட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மீன் சி லெவலில் தான் வந்து டேட்டமாக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மீன் சி லெவல் அப்படிங்கிறது 19 years ஆஃப் சீ டைடோட ஆவரேஜ் தான் வந்து மீன் சி லெவலாக. ஓகேவா? அந்த மீன் சி லெவலை வந்து டேட்டமாக வச்சுட்டு தான் நம்ம எப்போவுமே லெவலிங்கில் எது நம்ம கேரி அவுட் பண்ணாலும் மீன் சி லெவலை வந்து ஃபஸ்ட்டு டேட்டமாக வச்சுட்டு தான் கேரி அவுட் பண்ணணுமா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெவலிங் ஒர்க்கில் கிரவுண்டில் நம்ம ஃபஸ்ட்டு எதை எடுப்போம் அப்படின்னா பெஞ்ச் மார்க் வந்து நம்ம எடுப்போம். பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது நோன் எலிவேஷன், அதாவது நோன் ஆர்எல்ங்கிறதும் இந்த ஹைட்டு தான். ஓகேவா? ஸோ இந்த நமக்கு வந்து இந்த எலிவேஷன் இல்லைன்னா இந்த ஆர்எல் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்ச ஹைட்டில் இருந்து தான் லெவலிங் ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சப்போஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இன்ஸ்ட்ருமெண்ட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லெவலிங் ஸ்டாஃபை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரீடிங் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த லைன் தான் நமக்கு என்னது அப்படின்னா லைன் ஆஃப் சைட் ஆர் லைன் ஆஃப் காலிமேஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு ரீடிங் எடுக்கோம் இல்லையா, அந்த ரீடிங்கை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பேக் சைட் ரீடிங்காக. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ரீடிங் எப்போவுமே லெவலிங்கில் பேக் சைடு தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த ரீடிங் எடுக்கோம் இல்லையா, இதை வந்து ஸ்டாஃப் ரீடிங் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லெவலிங் ஸ்டாஃபை வெவ்வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? லெவலிங் ஸ்டாஃபை வெவ்வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே அதே மாதிரி ஸ்டாஃப் ரீடிங்ஸ் எல்லாமே ஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? நமக்கு ஸ்டாஃப் ரீடிங் இது எல்லாமே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டோட ஆர்எல், அதாவது இந்த ஹைட்ஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ணணுமா. ஓகேவா? இந்த ஹைட்ஸ் இப்போ வந்து இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட், இது வந்து சி பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆர்எல் ஆஃப் ஏ, இது வந்து ஆர்எல் ஆஃப் பி, இது வந்து ஆர்எல் ஆஃப் சி. ஓகேவா? ஸோ ஆர்எல் ஆஃப் ஏ, ஆர்எல் ஆஃப் பி, ஆர்எல் ஆஃப் சி நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ சப்போஸ் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை சப்போஸ் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த முந்தின பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த சி பாயிண்ட்டை, இந்த ரீடிங்கை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபோர் சைட் ரீடிங் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ரீடிங் வந்து ஃபோர் சைட், அதேமாதிரி இது வந்து என்னது அப்படின்னா சேஞ்ச் பாயிண்ட்டை. ஓகே, அந்த பாயிண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ரீடிங் வந்து ஃபோர் சைட், இது வந்து சேஞ்ச் பாயிண்ட்டை. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அகெயின் வந்து ரீடிங்ஸ் வந்து எடுப்போம். ஸ்டாஃப் லெவலில் வச்சு ரீடிங்ஸ் வந்து எடுப்போம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய ரீடிங் இருக்கு இல்லையா, இப்போ ஃபைன் எடுத்துட்டோன்னா இந்த ரீடிங்கை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பேக் சைட் ரீடிங்.
இந்த ரீடிங்கை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பேக் சைட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் ரீடிங்கை வந்து ஃபோர் சைட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இது S6 இது S7னா இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய ரீடிங்கை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபோர் சைட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ S1 வந்து நம்ம பேக் சைட் எழுதிட்டோம். அப்போ இந்த S2 S3 வந்து என்னது அப்படின்னா இன்டர்மீடியட் சைட் ரீடிங். இடப்பட்ட வேல்யூஸ் எல்லாமே இன்டர்மீடியட் சைட் ரீடிங்ஸாக. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஆர்எல்லாம் கேல்குலேட் பண்ணணும்னு சொன்னோமா, இந்த ஆர்எல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேல்குலேட் பண்ணலாம், ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இந்த மீன் சி லெவலில் இருந்து இந்த லைன் ஆஃப் சைட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நமக்கு என்னது அப்படின்னா ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக. ஸோ ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு என்னது அப்படின்னா பெஞ்ச் மார்க் ப்ளஸ் ஸ்டாஃப் ரீடிங் 1. இதான் நமக்கு என்னது அப்படின்னா ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது RL ஆஃப் A வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருந்து இந்த S2-வை மைனஸ் பண்ணிடலாம். இந்த S2-வை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா RL ஆஃப் A வந்து கிடச்சிரும். ஹைட் ஆஃப் தி இந்த RL ஆஃப் A வேணும் அப்படின்னா இந்த மொத்த ஹைட்லேருந்து இந்த S2-வை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு RL ஆஃப் A கிடச்சிரும். இப்போ அதே மாதிரி RL ஆஃப் B வேணுன்னா இந்த லைன் ஆஃப் சைட் இருக்குல்ல, இதிலேருந்து இந்த S3-யை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு RL ஆஃப் B வந்து கிடச்சிருவான். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபோர் சைட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய அந்த ரீடிங் வந்து ஃபோர் சைட். இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துருக்கக்கூடிய லாஸ்ட் ரீடிங் வந்து ஃபோர் சைட். அதே மாதிரி லெவலிங் ஒர்க்கில் நம்ம லாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய அதாவது லெவலிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறப்போ லாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய ரீடிங் ஃபோர் சைட் ரீடிங். பேக் சைட் அப்படிங்கிறது லெவலிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து பேக் சைட் ரீடிங். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ரீடிங் வந்து பேக் சைட் ரீடிங்காக. ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே இன்டர்மீடியட் சைட் ரீடிங்ஸாக. சேஞ்ச் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட்டை. ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது இந்த மீன் சி லெவல்லேருந்து S1 வரைக்கும் உள்ளது தான் என்னது அப்படின்னா நமக்கு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டை. இதுதான் வந்து நமக்கு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டை. லைன் ஆஃப் சைட் அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து எடுக்கும் இல்லையா அந்த ஸ்டாஃப் ரீடிங்காக. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் வந்து நமக்கு லைன் ஆஃப் சைட்டாக. ஸோ இது வந்து நமக்கு புரியணும் அப்படின்னா இன்னும் ப்ராப்ளம்ஸ் பார்த்தா இன்னும் நம்ம தெளிவாக தெரியும். இப்போது நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். The following readings were obtained during the differential leveling. Reduced level of a point A is 240 meter. The foresight and the backside between the points A and TP1 is 1.420 and 2.024 meter. Foresight and the backside between the points TP1 and TP2 is 2.100 meter and 1.986 meter. Backside from B is 1.722 meter. These are marked on the given figure. இப்போ RL of the turning point to TP2ல உள்ள RL வந்து கேட்டிருக்காங்க. வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தோன்னா நமக்கு RL of TP2 வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ TP2ங்கிறது இது இந்த பாயிண்ட்டோட RL வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இது மீன் சி லெவல்னால் இதை நமக்கு RL of TP2 வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ RL of TP2 வந்து நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு இந்த ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேவை. ஸோ நமக்கு இந்த ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைன்னா இந்த TP1 வேல்யூ வந்து தேவை. இந்த TP1 நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருந்தால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னது 240.00 ப்ளஸ் 2.024. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 242.024ன்னு கிடைக்குமா, அதாவது 240.00 2.024. இப்போது நமக்கு 242.024ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ இந்த ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கிடச்சிருச்சுன்னா இதிலிருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு TP1 கிடச்சிருமா. ஸோ வந்து RL ஆஃப் TP1 இஸ் ஈக்குவல் டு என்னது height of the instrument minus 1.420, அதாவது 242.024லேருந்து எதை மைனஸ் பண்ணோம் 1.420 வந்து மைனஸ் பண்ணோம். அப்போ இது வந்து 4, இது 0, இது 10 ஆயிரும், இது வந்து 1 ஆயிரும். அப்போது 240.
604 வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ RL of TP1 வந்து 240.604. ஸோ வந்து நமக்கு இந்த இது கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு இந்த ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் 2 கால்குலேட் பண்ணிடலாம். இப்போது ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் 2 வந்து எப்படி கால்குலேட் பண்ணுற, இந்த TP1 ப்ளஸ் அந்த ரீடிங் 1.986. அப்போது 240.604லேருந்து 1.986 ஆட் பண்ணு. இப்போ இது 10, இது பேலன்ஸ் 1 9. அப்போ இது வந்து 15, பேலன்ஸ் 1 2 4 2. அப்போது 242.590. ஸோ இந்த ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கிடச்சிட்டா. இப்போ இந்த ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இந்த வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த TP2 வந்து கிடச்சிருவோம். ஸோ வந்து TP2 வந்து எப்படி என்ன, ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து மைனஸ் 2.100. அப்போது 242.590லேருந்து 2.100 சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ 094.042. அப்போது 240.490. ஸோ இதுதான் நமக்கு TP2. அதாவது நமக்கு TP2வோட RL வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அந்த ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் தெரிஞ்சால் தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ TP1 ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு பெஞ்ச் மார்க் இருக்குது இல்லையா, ஸோ பெஞ்ச் மார்க் இதையும் ஆட் பண்ணனா உனக்கு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கிடச்சிரும். இந்த ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா இந்த TP1ஓட RL வந்து கிடச்சிருவான். இப்போது இந்த TP1ஓட RLையும் இந்த ஸ்டாஃப் ரீடிங் இருக்கு இல்லையா, இதையும் மொத்தமாக ஆட் பண்ணால் தான் இதோட ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் மீன் சி லெவலேருந்து லைன் ஆஃப் சைட் வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா, லைன் ஆஃப் சைட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டோன்னா ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் 2 வந்து கிடச்சிரும். இப்போ ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் 2லேருந்து நமக்கு இந்த ரீடிங் வந்து 2.100. ஸோ இந்த மொத்த இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணனா உனக்கு இந்த TP2 வந்து கிடச்சிரும். ஸோ அதான் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, த பேக் சைட் அட் ஸ்டேஷன் A is 0.865 meter and height of the instrument is 561.365 meter. RL at A is equal to question mark. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேக் சைட் ரீடிங் கொடுத்துருக்காங்க அட் A. என்ன கொடுத்துருக்காங்க, 0.865 மீட்டரா. ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 561.365. RL at A வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நமக்கு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னது, பெஞ்ச் மார்க் ப்ளஸ் என்னது, ஸ்டாஃப் ரீடிங் அப்படி தானே. ஸோ ஸ்டாஃப் ரீடிங் அப்படிங்கிறத நமக்கு இந்த பேக் சைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும் 561.365. இந்த பெஞ்ச் மார்க் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் RL at A. ப்ளஸ் ஸ்டாஃப் ரீடிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.865. அப்போது 561.365 மைனஸ் 0.865 தான் நமக்கு என்னது அப்படின்னா RL at A. அப்போது 561.365லேருந்து 0.865 மைனஸ் பண்ணேன். அப்போது 0, இது ஒரு 0, இது 13 ஆயிரும், 0 ஆயிரும். இப்போது 560.1 அப்போது ஆன்சர் வந்து 560.5. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம இப்போ டயக்ராமில் புரியல அப்படின்னா டயக்ராமில் பாருங்கள். இப்போ வந்து ஸ்டேஷன் A, ஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம எங்கே லெவலிங் ஸ்டாஃபை வைக்கிறோமோ அதுதான் வந்து ஸ்டேஷன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு கிரவுண்டு. ஓகேவா. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் அப்படின்னா இங்கே ஸ்டேஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸ்டேஷன் A வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம இது பண்ணுறோம், பேக் சைட் ரீடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட் ரீடிங்னா ஃபர்ஸ்ட்டு ரீடிங் இது வந்து 0.865. ஓகேவா. 0.865. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கேட்டுருக்காங்க. அதாவது மொத்த இது வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு என்னது 561.365 நமக்கு இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போது மொத்த இதிலேருந்து இந்த 0.865 இந்த 561.365லேருந்து 0.865 மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த RL at A கிடச்சிருமா. இதான்
In a leveling survey walk, the first staff reading taken to a staff station after shifting the instrument and the last staff reading taken to a staff station before the instrument is shifted or respectively. அதாவது ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் ரீடிங் ஆஃப்டர் ஷிஃப்டிங் த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து என்ன ரீடிங்? பேக் சைட் ரீடிங்கு. லாஸ்ட் ஸ்டாஃப் ரீடிங் டேக்கன் பிஃபோர், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த லாஸ்ட் ரீடிங் வந்து நமக்கு என்னது? ஃபோர் சைட்டு. ஸோ ஆன்சர் இஸ் பேக் சைட் அண்ட் தி ஃபோர் சைட்டு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கக்கூடிய லாஸ்ட் ஸ்டாஃப் ரீடிங் என்ன ரீடிங்? ஃபோர் சைட் ரீடிங்கு. அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய ரீடிங் என்னது? பேக் சைட் ரீடிங். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் ரீடிங்கும் லாஸ்ட் ஸ்டாஃப் ரீடிங்க்கும் ஆன்சர் என்னது? பேக் சைட் அண்ட் தி ஃபோர் சைட்.